வெறி, இனவெறி, மதவெறி, அரசியல், லஞ்சம், தொழிலாளி, முதலாளி, ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன் என்று பல அர்த்தங்கள் உள்ளது. சுயநலம் மனிதர்களை மட்டும் பிரிக்கவில்லை, மனிதர்களின் நல்ல உறவுகளையும் பிரிக்கின்றது. நட்பு, காதல், அப்பா, அம்மா, தம்பி, அண்ணன் என்று எல்லாவற்றையும். இந்த படம் ஆரம்பிச்சதிலிருந்து முடிச்ச வரைக்கும் எங்களுக்குள்ளேயே சுயநலம் இருந்தது. நாங்க மட்டும் என்ன விதிவிலக்கா? என் பேர் கார்த்திக். என் வாழ்க்கையில் நடந்த கடைசி இடர் செப்டம்பர் 22. நான் அங்கே போகாமல் இருந்திருந்தா, இந்த கண்டுபிடிப்பை உருவாக்காமல் இருந்திருந்தா, இப்போது உங்கள் முன்னாடி இப்படி ரத்தத்தோட போஸ் கொடுத்துருக்க மாட்டேன். இது பிளேஸ்மோ மெமரி சிப். இந்த நார்மல் ஹியூமனோட ஐக்யூ லெவல் 5 to 6 இருக்கும். நான் யூஸ் பண்ணுறதுனால 1.3% இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம வாயில் இல்லைனா தலையில் யூஸ் பண்ணுறப்போ நம்ம பிரெயினோட திங்கிங் பவர் 10 quarter/secondலேருந்து 15 quarter/second ஆகுது. நம்ம பிரெயினில் இருக்க கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளை யாருனாலையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிறதையும் பார்க்குறதையும் இதமாக்கக்கூடிய ஒரு மைல்கல். படி, இதோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? சேல்ஸ் பண்ண எவ்வளோ தேரும்? அன்னைக்கு சரியா 2 மணி இருக்கும். மச்சான், நான்லாம் எதுக்கு இந்த கேவலமான வாழ்க்கை வாழ்றேன்னு உனக்கு கேட்கன்னு தோணுதா இல்லையா மச்சான்? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். தெரியும் மச்சான், எங்கள் அப்பா வேறு நல்லதாக இறந்துட்டாரு. எங்கள் அம்மா வேலைக்கு போல கழுவி ஊற்றினே இருக்குது. இந்த டீ கடைக்காரன் ஒரு சிங்கிள் டீ கடந்துருவானா? நான்லாம் இருக்கிறதுக்கு பேசாமல் செத்துடலாம்ல. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளுமேரா? உன்னை விட நிறைய பிரச்சனை எனக்கு இருக்கு. உன் கூட பழகுறேன்னு எங்கள் அம்மா கழுவி ஊற்றுது, வீட்டை விட்டு துரத்துது. அதுக்கெல்லாம் நான் சாவ முடியும்? இந்த மாதிரி சூசைடு பார்த்த ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்.
நம்ம வச்சிருக்க கத்தி கூர்மையாக இருக்கிறதும் மங்குறதும் அதை வச்சிருக்க கையை பொறுத்து தான் இருக்குது. இந்த கதையில் நான் கத்தியை எப்படி பிடிக்கிறது? என் பேர் கார்த்தி. எனக்கு அப்பா அம்மா இல்லை. என் 4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இவங்களோட இன்னொருத்தனும் இருக்கான், ஃபாஹித். ரெண்டு மர்டரா? 2 இல்லை 3. ஒன்றுமே புரியலடா. உயிர் செத்து பணமாகும், ஆனால் இங்கே பணமே சாகுதுடா. இதில் பார்த்தா வேற. டேய் கொஞ்சமா சீரியஸாடா. கைஸ், உங்களுக்கு மேட்டர் தெரியுமா? இது செய்வனோட இருக்கலாம்டா. செய்வனில் தான் ஒரு பொம்மையில் இன்னொரு பொம்மையை போடுவாங்க. ஸோ அப்போ வேற ஏதாவது நடக்கும்டா. இல்லைனா வேற 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 இட்ஸ் அ மைண்ட் கண்ட்ரோல் பட்டி. டேய் இவனுக்கு தேவையா? அடிச்சு துரத்திடலாம். அவன் அடிச்சு துரத்தலாம் தான் பார்க்குறேன். ஆனால் அவன் சொல்ல மைண்ட் கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கலாம். இவனை தூக்குனா சரியா வரும்டா. சிப்பங்க எனக்கு தெரியாது. இந்த வீடியோ போட்டது நீங்கடா? நான் இல்லை.
எப்படி இப்போ நீ தான் கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியாது. என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே தெரியாதுடா. நான் ஒன்றுமே பண்ணலடா. எல்லாமே பிரவீன் தான்டா. பிரவீன் அவன் ஒரு பணக்கார பையன். அவனுக்கு இந்த இடத்துல ஏதாவது சாதிக்கணும்னு ஆசை. அவன் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். அவன் சுயநலத்துக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அவனோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சிப்பை கண்டுபிடிச்சான். அந்த சிப்புனால் அவனை செதுக்க ஆரம்பிச்சுக்கிட்டான். அந்த பிளேஸ்போ மாத்திரை. அப்போது தெரில எதுக்கு அந்த மாத்திரையை தடை பண்ணாங்கன்னு. அந்த மாத்திரையை வச்சு தான் அவன் அந்த சிப்பை செஞ்சான். அந்த சிப்பை வச்சு தன்னைத்தானே செதுக்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான். அந்த சிப்பை கண்டுபிடிக்கிறப்பவே அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி டிஸ்ட்ராய் பண்ணணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் அந்த வாயில் ஃபிக்ஸ் பண்ணான். அதனால வந்த விளைவு தான் அவனுக்கு பேச்சு போயிடுச்சு. அதான் நான் பிரவீனை கடைசியாக பார்த்தது. அவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கௌதமோட நம்பர் தான் ஜிபிஎஸ்ல ஆட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணலாம். கார்த்தி, அந்த பேக்ல 2 வாட்ச் இருக்கும். இடம் ஒரே நம்பர்ல 227 சிப்பு ஜிபிஎஸ்ல டெலிட் ஆயிருக்கு. ஆனால் ஒரே ஒரு சிப் மட்டும் நம்ம லொக்கேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. உங்கள் 2 பேரோட ஜிபிஎஸும் டெலிட் ஆக மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் அவன் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கான். அப்ராக்சிமேட்டாக 10 feet. டே கோகுல், அவன் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பாரு.
அவன் என்கிட்ட இருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்கான்? உங்க ஜிபிஎஸ் எனக்கு இன்னும் காமிக்கவே இல்லை. ஸோ அவன் நமக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கான். மாப்பிள்ள தண்ணி போடாங்க. விடாத எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஜிபிஎஸ் பாரு, லொகேஷன் கட்டும். தோழர், என்ன தோழர், போன செத்து தான் நான் பார்த்துருக்க, உயிர் செத்து பார்த்தது இல்லையே. டேய் என்னடா பண்ற? டேய் எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். உன் வாழ்க்கையில் பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு மரணம் என்றால் அந்த மரணத்தை உன் நண்பனுக்கு வழங்கவும் தயங்காதே. என் பேர் தான் ஆவடியப்பன். என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் ஃபாகித். நான் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட். என்னால் முடிஞ்சது இந்த கவர்மெண்ட்டுக்கு செய்யணும்னு ஒரு ஸ்பை ஹெலிகாம் உருவாக்கினேன். ஆனால் என் பேருக்கு வந்த இடர் தான் சில முதலைகள் செய்த விபரீதம். எனக்குள்ள ஒரு வெறிய உருவெடுத்தது. அப்போ தான் அந்த சிப்பை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டில், அதனால் அது எனக்கு ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. அதை முழுசாக முடித்தேன், முளைச்சேன். எல்லாமே ஒன்னா நீ பொத்துக்கிட்டு இருந்தா காத்தியோட இருந்தப்பால எல்லாரும் சாவடிச்சியடா.
தப்பு வச்சுட்டு உன்னோட சுயத்துக்காக இந்த சமூகத்தை மொத்த சொல்றியா? ₹100 கொடுத்த கொலை பண்ணுவாங்க, கோட்டை கொடுத்த கொலை பண்ணுவாங்க. சரி, குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போறவன ஏன்டா கொலை பண்ற? யாரா நல்லவன்? இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க இல்லடா. நீ நல்லவனா? ஆஹா, இந்த சமுதாயமே சுயநலத்துக்காக தான்டா போராடுறான். 100 ரூபா கொடுத்து கொலை பண்றானா? கொலை பண்ண சொல்றது யாரா? தினேஷ் வாடா, அம்மாட்டோட பேசிக்கிட்டு. நானே பண்ண பெரிய தப்பு அவனை கொல்லாம விட்டது. இந்த உலகம் எல்லாரையும் சுயநலவாதியா மாத்திடுது. உதாரணத்துக்கு நீ சேர்த்து. இந்த உலகத்துக்கு நான் மட்டும் விதி விலக்கேன். நட்பிலும் துரோகம் இருக்குமெனில் அந்த துரோகத்திலும் இடர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.